என் நாமத்தினால இங்கே 2 அல்லது 3 பேர் கூடுகிறோம் மத்தியில் இருப்பேன் சொன்னீரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே வாரும். யாரை தொடக்க முதல் முடிவை பரிசுத்த ஆவியானவரே நீரே வழிநடத்துவீராக, அசைவாடுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். ஒரு செய்தோட உங்களுடைய ஆவியோடும் உண்மையோடும் பொருள் கொள்ளும்படியாக உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி தடுக்கப்படுகிறோம். உச்ச தளம் உள்ளம் பாவரை இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னீரே. இப்போதே எங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கிறார்கள். அடையாள சுத்திகரிங்க, வருகிற ஜனங்களை சுத்திகரிங்க. அதுவே கர்த்தாவே எல்லாரையும் அசுத்தப்படுத்துங்க. தடம் முழுவதும் அந்த இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தடம் முழுவதும் நாங்கள் தெளிக்கணும். அதை உள்ளே தெளிக்கணும், வெளியே தெளிக்கணும், வரவுமே தெளிக்கணும். கர்த்தர் பசுத்தப்படுத்தி அன்றுவரே பசுத்த அன்றுவரே கர்த்தர் கூட்ட நடுவில் உள்ளாமுறை கர்த்தர் அன்றுவரே 7 குத்துவிடுக்கு மத்தியில் உள்ளாமுறை கர்த்தர் இப்போதே உங்களுடைய சபையிலே நீ இறங்கி உள்ளாவீராக. உங்களுடைய மகிமை இறங்குவதாக, உங்களுடைய பிரசனம் இறங்குவதாக. இப்போதே கர்த்தாவே நடம் முழுவதும் பசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே அன்றுவரே கர்த்தாவே வல்லமையினால் நிரப்பும், பிரசனத்தினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும். அன்றுவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளே வரும்போது தேவ பிரசனம் விழுங்கட்டும். உள்ளே கால வைக்கும் போது விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அடைய பலம் உண்டாகட்டும். அசுத்த ஆவியில் விலகட்டும், பலவீனத்தின் ஆவியில் விலகட்டும், தூக்கத்தின் ஆவியில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் உற்சாகத்துடனே அன்றுவரே கர்த்தாவே பரிசுத்தத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு அந்த உண்மையோடு வர கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தர் கடந்த 6 மாதம் கூட நடத்தின இந்த 7ஆவது மாதம் முதல் கர்த்தருடைய நாளிலே உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தரை கொண்டு வந்தாங்க. அந்த தேவனை ஸ்தோத்திரிப்பேன், ஆவியோடு துதிப்பேன், கருத்தோடு துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை ஆண்டவரை எக்காலத்தை ஸ்தோத்திரி. அவர் துதி எப்போது வாயில் இருக்கும் தாவீது சொன்னது போல எங்க வாய்களை கர்த்தருடைய துதி இருக்கட்டும், ஸ்தோத்திரம் இருக்கட்டும். நன்றி இதயத்தை ஒவ்வொருவரும் தந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளிலே என் ஜனங்களை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இன்றும் கர்த்தர் மகிழ பண்ணபடியாக கர்த்தரை கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பாத்திரத்தை நிரப்பி ஓ ராஸ்தாலா தமாரா ரிமாமத்தியா தமாரா நிரப்பி ஒளி செய்யுங்க, நிரப்பி ஒளி செய்யுங்க. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்கள் துதி ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர்கிட்ட கொடுக்கிற காணிக்கை ஆசீர்வதிங்க. கேட்க போற வார்த்தை கர்த்தரோடு பேசுங்க. அன்றைய ஆராதனை முடிந்து நடக்க போகிற சண்டே கிளாஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனை முழுவதும் ஆசீர்வதிக்கிறாங்க. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் கூடிய ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எங்கள் ஆராதனை விரோதமாக பரிசுத்த மாட்டுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லா மன்னர் போராம எரிச்சல் மனித வல்லமை பிசாசின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வல்லமை நாமத்தை கட்டி சுட்டுகிறோம். கர்த்தர் நாமே கிருபை செய்கிறார். துதிகரமாய் ஓகே சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென். அந்த பாடலை பாடி கர்த்தரை கைப்படுத்துவோம். போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், ஒரு பரமையை செய்து பார்க்கிறோம். போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், Hey!
I have found freedom, wonderful freedom, no more shame. Once I was bound by sin's telling freedom, chained like a slave, struggling with. But I received the freedom so glorious when Jesus broke my fetters in twain. I am for freedom, wonderful freedom, no more in chains of sin I may die. Jesus, my glorious, inventing creator, eternal glory, never is mine. Freedom from all the bondage of affliction, freedom from every intellect strife, freedom from pain and worry and patience, freedom from all the sadden my life. I am the freedom, wonderful freedom, no more in chains of sin I may find. Jesus, my glorious, inventing creator, eternal glory, never is mine. Freedom from pride and vain conversation, freedom from fame and lusting for gold, freedom from evil, temper and madness, glorious freedom, rapture and hope. I have found freedom, wonderful freedom, no more in chains of sin I may find. Jesus, my glorious, inventing creator, eternal glory, never is mine. Freedom from fearing all of His promise, freedom from death, from all its pain, freedom in Christ, my blessed Redeemer, He who owns death now liveth again. I am for freedom, wonderful freedom, no more in chains of sin I may find. Jesus, my glorious, inventing creator, eternal glory, never is mine. Hallelujah. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் உடைக்கிறவர், ஆமென், முறிக்கிறவர்.
இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். நமக்கு விடுதலை தந்த ஆண்டவர், ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல், எல்லா துக்கத்திலிருந்தும் கர்த்தர் நம்மால் நம்ம விடுதலையாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மையப்படுவதாக நாம் என்ன செய்யலாம்? போய் சுதந்தரிப்போம். நாம் போய் சுதந்தரிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் போய் சுதந்தரிப்போம். பாடுமா? போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் போய் சுதந்தரிப்போம்.
கர்த்தர் மாத்திரம் ஒரு வார்த்தை சொன்னார். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னப்போ என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கசப்பான ஆறாவும் மதுரமாக மாறும். ஹல்லேலூயா. சொல்ல ஆண்டவரே, எவ்வளவு நாள் இந்த மாறாவிலே இருக்குதுப்பா, இந்த மாறாவிலை மதுரமாய் மாற்ற மாட்டீங்களா? எவ்வளவு காலம், இந்த 6 மாத காலம் கண்ணீரிலும் வேதனையிலும் நான் கடந்து வந்தேன், தீவிரமா கடந்து வந்தேன். நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த மாற ஆண்டவரே, கர்த்தருடைய கண்ணீர் எல்லாம் மதுரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. என்ற கர்த்தரை நம்ம குறைவெல்லாம் நிறைவாக்குற, வறுமையெல்லாம் மாற்றுகிற, நம்முடைய சிறுமையை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கூட ஆண்டவர் நம்முடைய சிறுமை படுத்தின நாட்களுக்கு கர்த்தர் நம்மளை துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி வாங்குவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் சிறுமையெல்லாம் மாறணும். 6 மாதம் சிறுமப்பட்டது போதும், இவ்வளவு வருஷங்கள் நான் சிறுமப்பட்டது போதும். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே. கண்ணை மூடி அவரை நோக்கி பாருங்க, உங்க கைகளை உயர்த்துங்க, தலையை உயர்த்துங்க. நீங்க தலையை உயர்த்தி தலை குனியதல்ல, தலையை கொண்டு வருங்க, தலை உயர்த்துங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே
விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். எல்லாம் மறையும், எல்லாம் மறையும், எல்லா பிரச்சனையும் மறையும். இறையாதே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த அமைதியானே ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, இயேசுவே 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 சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க, சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. உன் விசுவாசம் ஆகட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தைப்பா, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே என் பிரச்சனையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த சிறுவப்படுத்த இடத்தை பார்த்து அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் குறைநிலைக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போது செழிப்பாக செழிப்பாக, அப்போது செழிப்பாக, அப்போது சந்தோஷமாகவே மகிழ்ச்சி அடையவே. ஆளுங்க கண்ணை தட்டி கட்டை செய்வார், கட்டை செய்வார், கட்டை முடியும். ஒரு சாக்காபாக செழிக்கணுமே அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தையாலே சகல பிரசாதங்களை காட்டிலும் தங்கள் தன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையாளர், அவர் ஒருவரே வார்த்தையாளர். ஒரு வார்த்தை சொல்வது மாத்திரமே. அவர் யாருன்னா ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறார். ஆமென். சேரப்படாத மொழியிலே வாசம் செய்கிறார். அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. பக்கத்துல சொல்லுங்க, அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவர் அதிசயம் செய்கிறார், அவரால் செய்கிறார். ஒருவரால் செய்யக்கூடாத அதிசயங்களை செய்கிறார். அவருடைய தேவனால அவருக்கு உதவி தேவையில்லை. அவரே பெரியவராக இருக்கிறார். அவருடைய கரத்தின் வல்லமை செய்து முடிக்கும். வசனம் சொல்லுது, என் கரத்தின் கிரிகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னார். ஆமென். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்டார். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. அவர் ஆவி அனுப்பினால் போதும், வேதமனையை ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. அவர் வேதத்தை தர முடியும். ஹல்லேலூயா. இறைவனை குப்பிலிருந்து உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அவரே சௌக்கியத்தின் ஆளுக்கு வர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவரே யுத்தம் பண்ணுகிறவர். அவரே உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமே என்று விசுவாசிக்கிறீர்கள். இந்த காரியங்களை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா.
நல்ல அன்னை வாசனை பேசுங்க, நல்ல வாழ்க்கை தரும் அன்னை வாசனை பேசுங்க. ஆண்டவருக்கு எனக்குள்ள பெரிய இருக்கிறார், பெரிய காரியம் செய்வார், பெரிய காரியம் செய்வார், என்னை கொண்டு செய்வார், என் முழுதாக செய்வார். ஹalleluya. எப்படி விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரகட்ட ஆளு நினைவே ஒரு ராபா காபாலா சாதா காபாலா. இது பலத்தினால அல்ல, இது பலத்தால அல்ல, இது தேவனுடைய ஆவியினால ஆகுது, தேவனுடைய வார்த்தையால ஆகுது, தேவனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆகுது. காபாலா சபலமா ரிபாலா எல்லா நெருக்கமும் எப்போது நெருங்கிருப்பாங்க, எல்லாம் தூரம் ஓடி போகுது. குடும்பத்தை நெருங்குது, வேலை ஸ்தலத்தை நெருங்குது, நீ இருக்கிற இடத்தை நெருங்குது, ஒரே நெருக்கப்படுவீங்க. நெருக்கப்படுற காலத்திலே அவரை தஞ்சமானவர் தஞ்சமானவர்கள நெருக்கத்தை உங்களை வந்து ஓடி போக பண்ண முடியலா? கையை தட்டி ஒரு நீங்க தரிசனமாக கண்ட பயன்படுத்த உங்களோட பேசுகிறா தேவன் வாக்குமதி என்ன வேணும்? ஒரு வாக்குமதி. தமிழ ஒரு வார்த்தை சொல்லும், மலையாளத்தில் சொல்லாங்க ஒரு வாக்கு மதி அப்படின்னு. ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி. பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்கள் கத்திரத்தில் சென்று இதோட ஒரு வருஷம் ஆகுது. அவர்கிட்ட வந்து யாராவது உதவி கேட்டாருன்னா அவர் வாயிலிருந்து ஒரே கவனிப்பாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஓகே பண்ணிடலாம், செய்திடலாம், முடிச்சிடலாம், பார்த்துடலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே செய்து முடிச்சிடலாம். அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வாயிலிருந்து வார்த்தை வராது. அவரு கீழே தான் வாயிலிருந்து வார்த்தை வராது. ஆனா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நான் சொன்ன வார்த்தைப்படியே செய்து முடிச்சிடலாம். ஒரு பசுத்தமான வாயிலிருந்து கர்த்தர் வருகிற வார்த்தையை ஒன்று கூட தரையில விடாம சாமலை போல கர்த்தர் அவர் தான் முதல் இது வரைக்கும் நிறைவேற்றது போல ஒரு பசுத்தவானே தமிழ் வாயில ஒரு வார்த்தை நிறைவேற்றார்னா கர்த்தர் தமிழ் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வேறு சொல்லுது. அவருடைய வார்த்தை புறப்பட்டு போவை நூறு போக விரும்பியா திரும்பார். அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுமா? என்னோட வார்த்தை ஆவி, அந்த வார்த்தை ஜீவன். ஹalleluya. அந்த ஒரு வார்த்தை மதியப்பா எனக்கு மலையாளத்தை எழுதுறீங்க. நம்ம ஒரு மலையாள பாட்டு பாடுவாங்க, ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி பாடு கத்து பாடுவோம். என்று புறக்கேத்து வரான் ஞான் போராதவனாரே என்று போடரிப்பான் ஞான் போராதவனாரே என்று புறக்கேத்து வரான் ஞான் போராதவனாரே என்று போடரிப்பான் ஞான் போராதவனாரே ஒரு வாக்கு மதி எனக்கு மதி ஒரு வாக்கு மதி எனக்கு மதி
சாபம் மாறும் இயேசுவே நீ பரந்தாய் மாறாததென்றுள்ளோ இயேசுவே நீ பரந்தாய் மாறாததென்றுள்ளோ ஒரு வாக்கு மதி எனக்கு மதி ஒரு வாக்கு மதி எனக்கு மதி வாழ்க்கையே மாறும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தைப்பா, ஒரே ஒரு வார்த்தைப்பா. கர்த்தருடைய செய்யும் போது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் என்னை ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது ஒரு என்னை ஒருவராக செய்யக்கூட அதிசயங்கள் செய்கிறவரப்பா. எனக்கு உதவி தேவையில்லை ஆண்டவரே. என் சூழலெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தை எனக்கு மதியப்பா, ஒரு வார்த்தை எனக்கு மதிய ஆண்டவரே. ஓ ஹalleluya. இந்த பிரச்சனை வெளிவந்து ஒரு வார்த்தை போதும், இந்த பிளவுகள் ஒன்று சேர ஒரு வார்த்தை போதும், என் வாழ்க்கை மாற ஒரு வார்த்தை போதும், நான் சுகமடைய பலனடைய நான் சலிப்பந்த ஒரு வார்த்தை போதும் அப்பா. அப்படி செய்யும் போது காலம் நன்றி நன்றி கைகளை உயர்த்தி கத்த நன்றி சொல்லும் கண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆவியினால செய்ய போது, வார்த்தையினால செய்ய போது, சகல கஷ்டப்பட்ட காட்டிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்திருக்கிறார். இந்த காலையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்த விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பல நினைவே செவி தோன்றுவே. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார், கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்புவார், கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை அனுப்புவார், கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை அனுப்புவார். எனக்கு ஒன்றாக நல்ல பாடலாளர்களை கர்த்தர் சொல்லியாக்குவார். தன்னையை உடைக்கிறவர், தன்னையை உடைக்கிறவர் எனக்கு கடந்து போவார். ஒரு சாக்காலாமா அந்த நாளின் பொக்கிஷங்களை, அந்த நாளின் பொக்கிஷங்களை எடுத்து கையிலே தருவார். பலமான கட்டுகிறது, பலமான கட்டுகிறது. ஒரு ராமா சாக்கால பிசாசை கட்டுகிறது, இயேசுவின் நாமத்தை தடை உடைக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒரு ராமா சிவமான நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கையில போயிட்டு நன்றி இயேசுவே பாடுவோம், நன்றி இயேசுவே பாடி முடிப்போம். ஓ
ஹalleluya பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.